Hi all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஜூலை மந்த்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைஹெட்டான் டேம். அதாவது இந்த பைஹெட்டான் டேம் என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதாவது அந்த சீனாவோட கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லுவாங்க. இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1921 உருவாக்கி இப்போ 2021 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 இயர்ஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அந்த 100 வருஷம் முடிவடைஞ்சதை வந்து கொண்டாடும் விதமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு அணையை வந்து திறக்க போகிறாங்க, நீர்மின் நிலை அணை. ஸோ அந்த நீர்மின் நிலை அணை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலே வந்து 2வது பெரிய நீர்மின் நிலை அணை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நீர்மின் நிலை அணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கார்ஜஸ் டேமு. இதுவும் சைனால தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த பைஹெட்டான் அணை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2வது பெரிய நீர்மின் நிலை அணை, அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைஹெட்டான் அணை வந்து எந்த நதிக்கு மேலே இருக்குது அப்படின்னு, எந்த நதிக்கு மேலே கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாங்சே நதி அப்படின்னு சொல்லுவாங்க. யாங்சே நதியோட துணை நதியான ஜிஸ்னா ரிவர் அப்படின்ற ரிவருக்கு மேலே தான் எது கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைஹெட்டான் டேம் அப்படின்றது கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 3 கார்ஜஸ் டேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2003 வந்து திறந்துருப்பாங்க இந்த அணையை. இதுவும் வந்து எந்த நதி மேலே கட்டியிருப்பாங்க அப்படின்னா யாங்சே நதி மேலே தான் கட்டியிருக்காங்க. இப்போ கட்டியிருக்க பைஹெட்டான் அணை வந்து பார்த்தீங்கன்னா 2வது பெரிய நீர்மின் நிலை அணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பைஹெட்டான் டேமோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 16 யூனிட்ஸ் வந்து அதில் கட்ட போகிறாங்க. ஒவ்வொரு யூனிட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மில்லியன் கிலோவாட் கெப்பாசிட்டி எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அதோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 289 மீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட உயரம். இதுக்கு முன்னாடி இந்த பைஹெட்டான் டேமுக்கு முன்னாடி வந்து எது பெருசு அப்படின்னா 3 கார்ஜஸ் டேமு. இதோட பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 22.5 மில்லியன் கிலோவாட் கெப்பாசிட்டி. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2003 இந்த 3 கார்ஜஸ் டேம்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நிலக்கரி, இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸை வந்து அதிகமாக எரிச்சு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். ஸோ அந்த ஃபாசில் ஃபியூயல்ஸோட டிமாண்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தடுக்கணும். அதாவது நம்ம மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து தான் வந்து இந்த சைனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ், நிலக்கரி, ஆயில் இது எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தடுத்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நதியை வச்சே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பவர் ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பைஹெட்டான் அணையை வந்து இப்போ கட்டியிருக்காங்க. ஸோ இதான் வந்து சைனாவோட வேர்ல்ட் செகண்ட் பிக்கஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த ரிவருக்கு மேலே கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஸ்னா ரிவர். ஜிஸ்னா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எதோட துணை நதி அப்படின்னா யாங்சே ரிவரோட துணை நதி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா த டென்யூர் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் கே வேணுகோபால் ஹேஸ் எக்ஸ்டெண்டட் டு ஹவு மெனி இயர்ஸ். அதாவது இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டார்னி ஜெனரலாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கே வேணுகோபால். இவரோட டேர்ம் பீரியட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் 1 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கே வேணுகோபால் வந்து நம்ம இந்தியாவோட 15வது அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்டார்னி ஜெனரல்னா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டார்னி ஜெனரலை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்திய அரசு தலைமை வழக்குரைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலைமை வழக்குரைஞர் அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரசாங்க வக்கீல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம லீகல் அஃபேர்ஸ், கவர்மெண்ட்டோட லீகல் அஃபேர்ஸுக்கு அட்வைசராக யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த அட்டார்னி ஜெனரல் அப்படின்றவர். நமக்கு இப்போ நமக்கே வந்து இப்போ ஒரு பர்சனுக்கு, இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கோர்ட்டில் வந்து வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் இருப்பாங்க. அது மாதிரி நம்ம கவர்மெண்ட்டோட அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கவர்மெண்ட் சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் ஆஜராகிறது யார் அப்படின்னா இந்த அட்டார்னி ஜெனரல் அப்படின்றவங்க. ஸோ அந்த அட்டார்னி ஜெனரலை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 76 விதி 76 அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டார்னி ஜெனரல் அப்படின்றது பற்றி சொல்கிற ஆர்டிக்கல். இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இந்த கண்ட்ரி அப்படின்றாங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மத்திய அரசு சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகவர். நம்ம இவரை யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்திய ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டார்னி ஜெனரல் அப்படின்றவர். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்சி செட்டால்வாட். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல். இந்த அட்டார்னி ஜெனரலை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம பிரசிடென்ட் தான். இவருக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதியாக ஆகணும்னா அவருக்கு என்னென்ன தகுதி இருக்கணுமோ அதே தகுதி தான் யாருக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டார்னி ஜெனரலுக்கு குவாலிஃபிகேஷன். ஸோ அந்த அட்டார்னி ஜெனரலுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஹை கோர்ட்டில் 5 வருஷம் என்ன பண்ணியிருக்கணும், நீதிபதியாக இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹை கோர்ட்டில்
10 வருஷம் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். ஸோ இதான் வந்து இவரோட குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த 3 குவாலிஃபிகேஷனும் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அட்டார்னி ஜென்ரலாக பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவரோட ரிமூவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவலை பற்றி நமக்கு எதுவுமே வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லலை. ஸோ பிரசிடென்ட்டோட டைம் பீரியட் வரைக்கும் யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த அட்டார்னி ஜென்ரல் வந்து இருப்பாங்க. ஸோ பிரசிடென்ட் நினச்சா எப்போ வேணால் யாரை ரிமூவ் பண்ணலாம்னா இந்த அட்டார்னி ஜென்ரல் அப்படின்றவங்கள ரிமூவ் பண்ணலாம். ஸோ அந்த அட்டார்னி ஜென்ரலுக்கு கூட வந்து யார் கீழே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொலிசிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, அதாவது ஒன்றிய அரசு தலைமை வழக்குரைஞர் அப்படின்றவர் இவருக்கு ஹெல்ப்புக்கு இருப்பாங்க. ஸோ இப்போ கரண்டாக சொலிசிட்டர் ஜென்ரலாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துஷார் மேத்தா. இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்டாக இருக்க சொலிசிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவோட ரோசாட்டம் அப்படின்ற நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் இந்தியாவோட கூடங்குளம், இந்தியாவில் இருக்க கூடங்குளம். ஸோ இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5வது நியூக்ளியர் பவர் யூனிட் வந்து நம்ம தமிழ்நாடு கூடங்குளத்தில் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ரஷ்யா வந்து ஆல்ரெடி 4 யூனிட்ஸ் வந்து மொத்தம் 6 யூனிட் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து 4 யூனிட் வந்து ஆல்ரெடி வந்து கட்டிட்டாங்க. ஸோ 5வது யூனிட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கூடங்குளத்தில். ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் அப்படின்றது மொத்தம் 7 பவர் பிளான்ஸ் இருக்குது. ஸோ அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ஸில் ரொம்ப பெருசு தான் எதுன்னா இந்த கூடங்குளம், தமிழ்நாட்டில் இருக்க கூடங்குளம் பவர் பிளான்ட்டு. ஸோ இப்போ வந்து இந்த ரஷ்யா பிளான் பண்ணியிருக்க யூனிட் 6 யூனிட் வந்து கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரோசாட்டம் அப்படின்றவங்க நம்ம கூடங்குளத்தோடு சேர்ந்து பவர் ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து அவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஸோ கூடங்குளத்தில் வந்து பவர் ஜென்ரேஷனுக்கு 6 யூனிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5வது யூனிட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த 6 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டும் வந்து 1000 மெகாவாட் கெப்பாசிட்டி வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து மொத்தம் 7 நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருக்க கைகா, குஜராத்தில் இருக்க காக்ரபாரா, தமிழ்நாட்டில் இருக்க கூடங்குளம், உத்தரப்பிரதேசில் இருக்க நரோரா, மகாராஷ்டிராவில் இருக்க தாராப்பூர், சென்னையில் இருக்க கல்பாக்கம் அண்ட் கடைசியாக வந்து ராஜஸ்தான். ஸோ மொத்தம் 7 நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் கவர்மெண்ட் ஹஸ் ஸ்டார்டட் அ ப்ரோக்ராம் சால்ட். அதாவது சால்ட்டோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டிங் ஆந்திராஸ் லேர்னிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதான் வந்து இதோட அப்ரிவேஷன். ஸோ இந்த சால்ட் அப்படின்ற ப்ரோக்ராமை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் கிட்டேருந்து $250 million வந்து கடன் வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அங்கன்வாடிக்கு அப்புறம் டேரெக்டாக வந்து 1ஆம் வகுப்பு வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அங்கே வந்து என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ பிரைமரி ஸ்கூல் அப்படின்றது இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி இந்த மாதிரி ப்ரீ பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த சால்ட் ப்ரோக்ராமோட நோக்கம். அதாவது நம்ம இந்த குழந்தைங்களோட அறிவு பார்த்தீங்க அப்படின்னா 6 வயசு வரைக்கும் தான் வந்து அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படின்றது நல்லா இருக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அந்த 1லேருந்து 6 வயசு வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து தரமான கல்வி கொடுக்கணும் அப்படின்றது தான் யாரோட நோக்கம் அப்படின்னா இந்த சால்ட் ப்ரோக்ராமோட நோக்கம். ஸோ அப்படி வந்து இந்த சால்ட் ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ அதாவது 85% வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து அந்த ஏஜ் ஆஃப் 6 வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. அது நம்ம அடுத்து பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸ். இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். ஸோ இதில் வந்து இந்தியாவோட ரேங்க் எத்தனாவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சர்வதேச இணைய பாதுகாப்பு குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ரேங்க் வந்து 10th பிளேஸுக்கு நம்ம வந்திருக்கோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ரேங்க் 47வது ரேங்க்கு. ஸோ 37 பிளேஸ் வந்து நம்ம முன்னாடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம். இவங்க வந்து நம்ம ஐநாக்கு கீழே ஒரு அமைப்பு இந்த சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் அப்படின்றது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ITU சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜெனீவா, சுவிட்சர்லாண்டு. இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1865 வந்து இந்த ITU அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா UKவும் சவுதி அரேபியாவும் 2வது இடத்துல இருக்குது.
மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்தோனியா, இது யூரோப்பில் இருக்க ஒரு கண்ட்ரி. ஸோ நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து 10வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஏஷியா பசிபிக் ரீஜியனில் நம்ம 4வது இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் 4வது பிளேஸில் நம்ம இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 10th பிளேஸில் இருக்கோம். நம்ம யூரோப் ரீஜன், ஏஷியா ரீஜனில் பார்த்தோம் அப்படின்னா சைனா வந்து 33வது இடத்துலையும், பாகிஸ்தான் வந்து 79வது இடத்துலையும் இருக்குது. அதாவது நம்ம இந்தியா வந்து இப்போ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்தியாவோட பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 97.5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதாவது நம்ம இந்தியாவில் இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படின்றது நடைமுறையில் இருக்குது. ஸோ இதை நல்லா செயல்படுத்திட்டு இருக்கோம். அது சார்பாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை மந்த்து குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாரத் நெட் ப்ராஜெக்ட். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது கிராம பஞ்சாயத்துக்கு வந்து இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரத் நெட் அப்படின்றது எல்லா கிராமங்களுக்கும் இந்த இணைய சேவை அப்படின்றது கிடைக்கணுன்றது தான் இந்த பாரத் நெட்டோட குறிக்கோள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்ராக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனியன் மினிஸ்டர் பிரகாஷ் ஜவடேகர் இவர் தான் இனாகுரேட் பண்ணியிருக்காரு இந்த ட்ராக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மற்ற கண்ட்ரீஸோட இந்தியா வந்து வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அவங்களோட டெஸ்டிங்காக என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்க. ஸோ அந்த டெஸ்டிங் எல்லாமே நம்ம இந்தியாவிலே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேஷில் இருக்க மிடில் இருக்க பிளேஸ் தான் என்ன அப்படின்னா இண்டோர்னு சொல்லுவோம். அங்கே பித்தாம்பூர் அப்படின்ற இடத்துல இந்த நாட்ராக்ஸ் அப்படின்ற ஹை ஸ்பீட் ட்ராக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த நாட்ராக்ஸ் அப்படின்றது நேஷ்னல் ஆட்டோமேட்டிவ் டெஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஏஷியாலே லாங்கஸ்ட் ட்ராக்னு சொல்கிறாங்க. உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 5வது பெரிய ட்ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11.3 கிலோமீட்டர் லென்த்து. ஒவ்வொரு வெஹிக்கிளோட மேக்ஸிமம் ஸ்பீடு இந்த ட்ராக்ல எவ்வளோ அட்டைன் பண்ணலாம் அப்படின்னா 375 km/h. அதாவது மற்ற கண்ட்ரியில் போய் டெஸ்ட் பண்ணுற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 14 டைப் இருக்குது. அதில் ஒன்று வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ, அந்த வெஹிக்கிளோட மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து அதோட அக்சலரேஷன் வந்து செக் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து எவ்வளோ ஃபியூவல் கன்சப்ஷன் ஆயிருக்கு அப்படின்றத ஒரு வெஹிக்கிளோட ஃபியூவல் கன்சப்ஷனை கூட நம்ம இந்த ட்ராக்ல வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிவைரஸ் டக் 2DG ஹேஸ் பின் டெவலப் பை விச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இவங்க தான் வந்து இந்த 2DG அப்படின்ற ட்ரக்கை வந்து நமக்கு தயாரிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது விச் கண்ட்ரி வாஸ் சர்டிஃபைட் அஸ் மலேரியா ஃப்ரீ பை WHO ரீசென்ட்லி. ஸோ யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைனாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மலேரியா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் அப்படின்றது WHO அவங்களால கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வெஸ்டர்ன் பசிபிக் ரீஜியனில் ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக வந்து நம்ம சைனாக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலேரியா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எல் சால்வேடர், அர்ஜென்டினா, உஸ்பெகிஸ்தான், பெராகுவே இவங்களுக்குலாம் வந்து ரீசெண்டாக வந்து மலேரியா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஸோ மொத்தம் வந்து 40 கண்ட்ரிக்கு வந்து இந்த மலேரியா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த WHO, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நிறுவியிருப்பாங்க அப்படின்னா ஏப்ரல் 7, 1948 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த WHO அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. இந்த WHOவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனீவா, சுவிட்சர்லாண்டு. அடுத்து பார்க்க போகிறது நிதி ஆயோக் CEO அமிதாப் காந்த். அதாவது அமிதாப் காந்த் அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிதி ஆயோக்கோட கரண்ட் CEOவாக இருக்கார். ஸோ இவரோட டேர்ம் இந்த டென்யூர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர்க்கு வந்து இவரோட டென்யூர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நிதி ஆயோக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டக்குழு அப்படின்றது நேரு டைம் பீரியடில் நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம நாட்டோட வளர்ச்சிக்காக திட்டக்குழு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பிளானிங் கமிஷன் அப்படின்றது 1950 மார்ச் 15 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த திட்டக்குழு அப்படின்றது பிளானிங் கமிஷன் அப்படின்றது போட்டிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பிளானிங் கமிஷன் தான் வந்து என்னவா இருக்கும். அந்த பிளானிங் கமிஷனில் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா
நாட்டோட வளர்ச்சிக்கு நிதி வந்து ஒதுக்கிடணும். ஸோ அந்த நிதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டமாக போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து ஒதுக்கிடுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த 5 இயர் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ விவசாயத்துக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா நீர்ப்பாசன வசதி வேணும். ஸோ நீர்ப்பாசன வசதிக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டேம்ஸ் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டேம்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி நிதி ஒதுக்கிடுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த திட்டக்குழு வந்து ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்தையும் வகுத்து அது மூலயமா வந்து நாட்டோட வளர்ச்சியை வந்து மேம்படுத்துவாங்க. ஸோ அதுதான் என்ன இருக்கும் அப்படின்னா 2014 வந்து எப்போ பிரைம் மினிஸ்டராக வந்து நரேந்திர மோடி வந்திருப்பாரு. ஸோ அவர் தான் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இந்த திட்டக்குழு பிளானிங் கமிஷனை நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி மாற்றிடுவாங்க. அதாவது எப்போ மாற்றிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Jan 1, 2015 வந்து நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி மாறிடும். அதாவது நிதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங்கு, ஆயோக் அப்படின்றது ஆணையம். ஸோ பிளானிங் கமிஷனை தான் வந்து நிதி ஆயோக் அப்படின்றது பின்னாடி நேம் மாற்றிருப்பாங்க. இந்த நிதி ஆயோக்கோட இப்போ கரண்ட் சிஇஓ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமிதாப் கண்ட். இவரோட டேர்ம் வந்து 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்மன் யார் இருக்காங்க, யாராக இருப்பாங்க அப்படின்னா கரண்ட்டாக யார் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்களோ அவங்க தான் அதோட சேர்மனாக இருப்பாங்க. வைஸ் சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார். அடுத்து பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் லிட்ரஸி புக். இந்த புக்கை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா NPCI, அதாவது நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் CBSE இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா CBSEயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆன்லைனில் இந்த புக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி புக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக் ஃபினான்ஷியல் கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 6க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ், அதாவது பேங்கிங், கரன்சி, டிஜிட்டல் பேமெண்ட், நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது, எப்படிலாம் அங்கே ஆப்ரேஷன் நடக்குது, அப்புறம் வந்து காயின்ஸ்லேருந்து பேப்பர் மணி எப்படி மாறுனுச்சு, பேங்கிங் அப்படின்றது எப்போ ஆரிஜினேட் ஆனிச்சு, இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி புக்கில் கவர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா CBSEயோட சேர்மன் வந்து மனோஜ் அஹூஜா, அவர் தான் கரண்ட் சேர்மன். இது 1962 வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து 2008 ஏற்படுத்தியிருப்பாங்க. திலீப் ஆஸ்பே அவர் தான் வந்து கரண்ட் CEO. ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஹூ இஸ் த நியூ வைஸ் சீஃப் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேக்ராம் சௌத்ரி. இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி, இப்போ துணை தளபதியை தான் வந்து விவேக்ராம் சௌத்ரி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. தலைமை தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் குமார் சிங் பதௌரியா அப்படின்றவன் பார்த்தீங்க அப்படின்னா தலைமை தளபதியாக இருக்கார். ஸோ இவர் வந்து 26th தலைமை தளபதி. இது எப்போ ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா இந்திய விமானப்படை அப்படின்றது October 8, 1932 ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இப்போ வந்து சீஃப் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1955 அதை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கமாண்டர் இன் சீஃப்னு கொண்டு வந்தாங்க. இந்த 1955 கமாண்டர் இன் சீஃபாக இருந்ததை சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது கமாண்டர் இன் சீஃப் அப்படின்ற டேர்ம் யாரை பொருந்தும் அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு தான் வந்து அந்த வார்த்தை பொருந்தும். அவர் தான் வந்து முப்படைகளின் தளபதி, கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்லுவாங்க. இந்த கமாண்டர் இன் சீஃப்ன்ற டேர்ம் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. அப்புறம் 1966 ஏர் சீஃப் மார்ஷல் அப்படின்னு சொல்லி முதல் தலைமை தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமானப்படையோட சார் தாமஸ் வாக்கர் எம்ஹெர்ஸ்ட். இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமானப்படையோட முதல் தளபதி. ஸோ இந்த ஜூலை மந்த்துக்கான Day 1 and 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.